ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது. இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம், மங்களகரமான மாதம்னு சொல்லுவாங்க. ஆடினா அம்மனுக்கு உரிய ஒரு மாதம். ஸோ இந்த மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்காக ஒவ்வொரு பதிவில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, கிடைக்கக்கூடிய சவால்கள் என்ன, எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரியன். இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றிப்பார். அதாவது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. ஸோ இந்த மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் உங்களுக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு தான் தொடங்க போகுது. ஸோ சூரியனுடைய நகர்வு நமக்கு கண்டிப்பாக எல்லா கிரகங்களுக்குமே மாற்றங்களை நிச்சயம் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரியன் நகர்வு இங்கு ஏற்கனவே சந்தித்து வரக்கூடிய குருவோடு இணைய போகிறாரு. அதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில் எல்லாமே சூப்பரான முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நிதிநிலையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும், ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதம், ஆன்மீக வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதம் சூரியனுடைய பயணமான தக்ஷாயன காலத்தினுடைய தொடக்க காலம். சந்திரனுடைய ராசி ஆனால் கடகத்தில் சூரியன் நகரும்போது அதற்கு ஏற்கனவே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவார் இணைந்து இருக்கிறதுனால நிறைய நல்ல பலன்கள் பெற போகிறாங்க. அதில் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தான் ஒவ்வொரு முறையும் கிரக நிலைகள் மாறும்போது கொடுக்கும். அதில் இந்த பதிவில் நம்ம மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்கள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னா அது ஆடி மாதம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த மாதம். அதில் மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான புனித ஒரு நாட்கள் எல்லாமே இதில் தான் வரும். பக்தர்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு இந்த காலத்தை தான் நம்ம சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாகவுமே ஆடி மாதம் தான் ரொம்ப நல்ல மாதம். ஏன்னா ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் மாற்றங்கள் தான் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு சவால்கள் கிடைக்க தான் செய்யும், சவால்கள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது ராசியை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து கண்டிப்பாக வித்தியாசப்படும். அதுலேயும் குறிப்பாக ஒருவருடைய தனிநபர் ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஸோ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதாவது புதுசாக எங்கேயாவது உங்களுக்கு வேலை கூட கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வாய்ப்பு இதுதான், இந்த சான்ஸ்க்காக தான் நான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. வருமானத்துக்கெலாம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வருமானம் உங்களுக்கு சீராக இருந்தாலுமே கூட செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும். செலவு கட்டுப்படுத்தியே ஆகணும். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். இல்லைன்னா அதுவுமே ஆபத்தானதாக போய் முடிஞ்சிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். உடல் நலத்தில் சின்ன அசௌகரியங்கள் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அது சின்னதாக தானே இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. ஆனால் அது பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே மாற்றி கொடுத்துடலாம். அதனால் ஆரோக்கியத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இறை வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதம் முழுக்க இறைவன் வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான மாதம் தான். நீங்கள் எப்படி இறைவனை வழிபாடுகள் செய்கிறீங்களோ செய்ய செய்ய உங்களுக்கு அவ்வளோ விதமான நன்மைகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள், அதாவது புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல அனுகூலம் கிடைக்கும். பணப்புழக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். அதாவது உறவினர்களால், நண்பர்களால் நிறைய நன்மைகள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் இருக்கும், இல்லைனா நண்பர்கள் மூலிமா நடக்கும்.
வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கொடுத்த கடன் கூட உங்களுக்கு திரும்பி கிடைச்சிடும்னா பார்த்துக்கோங்களேன். அதே நேரம் மேசராசிக்காரங்க அந்த டைமில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா தந்தையோட வந்து கவனமாக வந்து இருக்கணும். தந்தை கூட வீணா மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலாலும் நிறைய செலவுகள் இருக்குங்க. ஸோ அதனால் தந்தை வழி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் வந்து அளவோடு இருந்துக்கோங்க. அதுதான் நல்லது. அதாவது என்ன செய்கிறதா இருந்தாலும் முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சஜஷன் கேட்டுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான். ஸோ வாழ்க்கை துணைக்கிட்ட இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஆலோசனைகளை வந்து கேட்குறதுல தப்பே கிடையாதுங்க. கேட்டுட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது நல்லதாக தான் இருக்கும். அதனால் கேட்டுகிட்டே செய்யுங்களேன். ஸோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்களால் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதை ஏற்படுறதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இந்த டைமில் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் நீங்கள் வந்து கவனிச்சிட்டே இருங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி தான் வரும். இந்த காலகட்டங்களில் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த வசதியுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இப்போ அடிப்படை வசதிகளையாவது நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. நவீன ரகர மின்சாரம், மின்னணு சாதனங்கள், இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து இருக்குங்க. ஸோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க யாரும் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு, ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தாய்மாமன் வகையில் உறவுகளால் ஒரு சில அனுகூலமான பலன்களை வந்து இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தாராளமாக அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் அலுவலக ரீதியாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேலை அதிகமாக இருந்தாலுமே கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய உதவி வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலை கஷ்டமாக இருந்தாலுமே கூட இருக்கக்கூடியவங்களுடைய உதவி கிடைக்கும் போது அந்த வேலைகளை வந்து எளிமையாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சக ஊழியர்களுடைய உதவி இருக்குது அப்படின்றதுனால உற்சாகமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக வந்து இருப்பாங்க. நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில், வியாபாரம் இப்படி எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து இந்த டைமில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ லாபத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி புதுசாக நீங்கள் எங்கேயும் வரவு வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுவுமே நல்லபடியாக தான் நடக்கும். இந்த காலகட்டங்களில் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு மறைமுகமாக பாதி பேர் இருந்தாலுமே கூட அவங்களால வரக்கூடிய ஆபத்துக்கள் எதுவுமே உங்களை நெருங்காது. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி அடைவீங்க. சக வியாபாரிகளோட ரொம்ப இணக்கமாக வந்து பழகணும், அதுவும் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேசராசியுடைய பெண்கள் வந்து ரொம்ப வந்து பெருசாக இதை எதிர்பார்க்காதீங்க. ஏன் சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்யணும். செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்காக பெருசாலாம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ, நம்மளால் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. பெருசாலாம் பிரச்சனை இல்லை. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இப்படியா அப்படின்னா அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கும் அப்படி தாங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கீங்க, மேசராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு வேலை அங்கேயும் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலுமே வேலை அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு குறைய போகிறது கிடையாது. அந்த வேலைகளை நீங்கள் தான் வந்து பார்த்து கவனமாக வந்து செய்யணும். இல்லை அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து நடக்க இருக்குங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பாக ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல்லாம் இருக்கும். ஒரு சில நேரங்களில் முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த முடிவுகளை டக்குன்னு உங்களால் எடுக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம வேலைகளை வந்து சரியாக செய்யாமல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு லாபத்தை விட நஷ்டங்கள் தான் அதிகமாகும். கண்டிப்பாக திறமை இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. அந்த திறமையை சரியான இடத்துல பயன்படுத்தாமல் போகிறதுனால நிறைய விஷயங்களில் நம்ம இழப்புகளை பார்க்குறோம். திறமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிர்வாகத்தால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்புகள் இருக்கும். ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ வீணாக அலைச்சலும் வந்து ஏற்படதாங்க செய்யும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் தான் இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனைகளை வந்து மேசராசிக்காரங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போது
உங்களுக்கு நெருக்கங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ 2 பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இரு மனங்களும் வந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நெருக்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மனம் விட்டு பேசும்போது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால என் மனசுல எதையும் வச்சுக்காம எல்லா விஷயங்களையும் வந்து பேசுங்க. ஸோ நெருக்கத்த வந்து அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அதேபோல உறவினர்களுடைய வருகையும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வீடு தேடி இருக்கும். ஸோ அவங்க கிட்டயும் நீங்க அவசரப்பட்டு, ஆத்திரப்பட்டுலாம் வார்த்தைகள விடக்கூடாது. நிதானமா வந்து பேசணும், பழகணும். அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. பிள்ளைங்க கிட்டயும் அதே மாரி கோபம் காட்டாதீங்க. அன்பா வந்து இருங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்து கூடுதலான மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதே பெண்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் சாமர்த்தியமா மட்டும் இருங்க. வெற்றிகள் வந்து நிறையவே கிடைக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், நிறைய விருதுகள் கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதேபோல தேவையான பண உதவிகளும் இந்த காலகட்டங்கள்ல மேசராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கூடுதலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்ல இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ கடன் தொல்லையிலிருந்து நீங்க குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம தொழில்ல போட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா, அதுவுமே வந்து விலக ஆரம்பிக்கும். அரசியல்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கண்டிப்பா இருக்கு. அதுக்காக கொஞ்சம் கூடுதலா உழைக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு உழைப்புகளையும் கொடுத்தாகணும். இல்ல அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிறதே வந்து தப்பாயிடும். அதே மாரி இந்த காலகட்டங்கள்ல மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி, நிறைய ஒற்றுமைகள் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த காரியத்துக்காக அரசாங்க ரீதியாக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கான ஒத்துழைப்பு உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் செயல்திறமை அதிகரிக்கும். கல்வி கற்கக்கூடியவர்களும் கூடுதலான கவனத்தோடு வந்து பாடங்களை படிங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. ஸோ அவங்கள வழிபாடு செய்ய செய்ய அறிவுத்திறமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த காலகட்டங்களில் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.